கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு குப்பைகளை எடுக்க வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்த இளைஞர் மீது காங்கிரஸ் கட்சி கவுன்சிலரின் கணவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். ரயில்வே காலனி பகுதியில் கடந்த 3 நாட்களாக தூய்மை பணிகள் மேற்கொள்ளாததால் கழிவுகள் தேங்கி இருப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவர் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் கவிதாவிடம் புகார் அளித்துள்ளார். எனினும் இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நகராட்சியில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் நிகழ்விடத்திற்கு சென்றனர். இந்த சம்பவத்தை அறிந்த கவுன்சிலர் கவிதா அவரது கணவர் மற்றும் மகன் ஆகியோர் தூய்மை பணிகளை செய்ய வேண்டாம் என பணியாளர்களிடம் அறிவுறுத்தியுள்ளனர். உன்னால முடிஞ்ச நீ கிளியர் பண்ணு. நீ அவ்வளவு பெரிய அக்கறை என்ன வந்தானே அப்புறம் எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? நான் கத்துவேன். நீங்க முன்னாடி நிக்கிற. மேலும் புகார் அளித்த கௌதமிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவர் மீது கவுன்சிலரின் கணவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கௌதம் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன.